உத்தம ஊழியரின் உன்னத பயணத்தில் ஒரு கவிதாஞ்சலி. கிறிஸ்தவ வானத்தில் ஒரு விடிவெள்ளி உதிர்ந்தது. லீபனோனில் நின்ற கேதுரு மரம் ஒன்று சரிந்தது. குவளை மலர் ஒன்று கர்த்தரால் கொய்யப்பட்டது. சத்தியத்தை சத்தமாக கூவிய சத்திய குயில் சத்தத்தை நிறுத்தி கொண்டது. கர்த்தரின் கரத்திலிருந்த இசைக்கருவி இசைக்க மறந்து போனது. கர்த்தரை ஆராதித்த முத்திரை மோதிரம் ஒன்று நித்திரையானது. கரகரத்த காந்த குரலோன், சரசரத்த சாந்த விரலோன், பளபளக்கும் வெள்ளுடையோன், படைக்கு அஞ்சா ராஜநடையோன், விடை சொல்லாது புறப்பட்டது ஏனோ. இவர் நெல்லையில் உதித்த கருப்பு சூரியன், சென்னையில் வளர்ந்த நெருப்பு சூரியன், பலருக்கு நிழல் தந்த பவளச் சூரியன். இந்த சூரியனை மறைக்க நினைத்த மேகங்கள் மறைந்தும் போயின, கலைந்தும் போயின. இவர் பிறப்பிடம் 4 மாவடி, இருப்பிடம் கர்த்தரின் பாதப்படி. கவர்ச்சியில் ஆடும் காகித பூக்களுக்கு மத்தியில் புகழ்ச்சியில் மயங்காத உச்சிதமான மேய்ப்பன் இவர். வேதத்திலிருந்து அகரம் போதித்து ஆயிரங்களுக்கு ஆகாரம் போட்ட ஆசாரியன் இவர். இவர் சதி செய்தோரையும் இழி செய்தோரையும் பழிவாங்க நினையாமல் வீட்டு படியேறிச் சென்று பிடி என்று உதவி செய்த உத்தமர். இவரது ஊழியத்தின் பாதையில் குறிஞ்சி பூக்களை காட்டிலும் நெருஞ்சி முட்கள் அதிகம். இவரது ஊழிய பாதையில் சோலை வனங்களை காட்டிலும் பாலைவனங்கள் அதிகம். பாலைவன பயணத்தில் இவர் பாடாய் பட்டதுண்டு. கடும் வெயிலின் சுடும் அனுபவங்கள் 1000 கண்டதுண்டு. ஆனாலும் இவர் பாபிலோனிய நிழலில் ஒதுங்கியதில்லை. பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமை. இவர் எமக்கு மேய்ப்பனாய் கிடைத்தது பெருமை. ஊருக்கு ஊர் இவர் கட்டிய ஆலயம் 100 தாண்டும். இவரது கைமாறு கருதா சேவையை எழுத மையாறு வேண்டும். 100 கோடியில் ஆலயமா என்று சோறு இறங்காமல் வாய் பிளந்தோரெல்லாம் வேறு வழியின்றி வேறு வழியாய் போய்விட்டனர். சிலருக்கு இவர் பழமைவாதி, மற்றோருக்கு இவர் மதவாதி, உற்றாருக்கு மிதவாதி, விசுவாசத்தில் தீவிரவாதி, பிரசங்கத்தில் பயங்கரவாதி, ஜபத்தில் முழங்கால்வாதி. கால் முட்டி தரையில் தேய, நெற்றி நிலத்தில் தேய, இவர் வடித்த கண்ணீர் செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பும். சிலுவையை கழுத்தில் தொங்கவிட்ட கிறிஸ்தவர் அல்ல இவர். வாழ்க்கையில் சுமந்து காட்டிய கிறிஸ்தவர் இவர். சிலுவையை பையில் பத்திரப்படுத்தாமல் கையில் முத்திரைப்படுத்தியவர். குடும்பத்தை சிறப்பாய் நடத்திய குடும்பஸ்தன், துணைவிக்கு ஏற்ற துணைவன், பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பேருதவியாயிருந்த பேரறிவாளன். கர்த்தர் தந்த கற்பத்தின் கனிகளை கர்த்தருக்காய் வளர்த்து தந்த கர்த்தரின் காரியதரிசி, காலத்தின் தீர்க்கதரிசி. திசையறியா இதயங்களுக்கு திசை காட்டிய கலங்கரை விளக்கம். திசை தவறிய கள்ள உபதேசங்களுக்கு இவரை கண்டால் கலக்கம். இவருக்கு இசைப்பாட்டு பாடியோரை விட வசைப்பாட்டு பாடியோர் அதிகம். இவர் வசனத்தால் பேசும்போது சிலர் விசனத்தால் சினந்து போனதும் உண்டு, முகம் சிவந்து போனதும் உண்டு. இவரது குரல், இவரது விரல் ரெண்டுமே வெண்கல உரல். இவரது சிரிப்பு மாணிக்க பரல். இவரது பிரசங்கத்தை கேட்பதற்காய் மரங்கொத்தி பறவைகள் கூட இவர் வீட்டு உத்திரத்தில் கூடுகட்டி குடியேறும். கவலை நகங்கள் கீறும் போதெல்லாம் இவரது ஆறுதல் விரல்கள் பலரை ஆற்றுப்படுத்தியதுண்டு. ஊழியம் ஆரம்பித்த போது இவர் கையில் எதுவும் இல்லை. ஆனால் இவர் கர்த்தரின் கையில் இருந்தார். ஊதியத்துக்காக இவர் ஊழியம் செய்ததில்லை, ஊழியம் செய்ததால் ஊதியம் சேர்ந்தது. ஊழியம் இவருக்கு வலக்கை,
ஆவடி சபை இவருக்கு வாழ்க்கை. இவரது ஊழியம் தொட்டுவிட்டது இலக்கை. கொரோனாவை ஜெயித்த பீனிக்ஸ் பறவை தூதன் வந்தபோது துண்டித்து கொண்டது நமது உறவை. அது இவரது ஊழியத்தின் மகிமை. இனி யார் சுமப்பது இந்த சிலுவை? நல்ல போராட்டம் போராடி நேர்மையாய் நடந்த இவர் பிரவேசித்திருப்பது மரணத்தின் பிடியில் அல்ல, சமாதானத்தின் மடியில். நன்றி. கர்த்தருக்கே மகிமை.